ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா உன் கூட யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு ஒருவன் உனக்கு பின் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட்டான். ஏதேதோ கெட்ட விஷயங்களை எல்லாம் தேவையே இல்லாமல் உன் பக்கம் விடுகிறான். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கை வைக்கக்கூட முடியாது. ஆனால் உனக்கு அவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை திருப்பி விட்டிருக்கிறான். ஆனால் அது என் கையில் வந்து கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதை நான் அழித்து விடுவேன். கூடிய சீக்கிரமாக அது உன்னை நோக்கி வரும். அப்பொழுது நிச்சயமாக என்னை தாண்டிதான் உன்னை அதை அழிக்க முடியும். ஆனால் நான் எல்லாவற்றுக்கும் முன்பு அதை அழித்து விடுவேன். புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது? எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டித்தானே வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கெட்ட விஷயங்களை எப்படி அம்மா உன்னை நெருங்க விடுவேன்? ஆனால் அவன் எரிவிட்டது வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் உன்னிடம் வரலாம் என்று ஏவி விட்டிருக்கிறான். ஆனால் உனக்கு முன்னும் பின்னும் பக்கத்திலும் இங்கு நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது எப்படி எல்லாம் திரும்ப வரும்? எப்படி உன்னிடம் வரும்? திரும்ப அங்குதான் போகும். அங்கு திருப்பி விட்டு விடுகிறேன். காசு கொடுத்து செய்தவனுக்கே அந்த தீய விஷயத்தை திருப்பி விட்டு விடலாமே. எதற்கு? அவன் காசு கொடுத்து ஒரு நபரிடம் தீய விஷயத்தை செய், அவள் முன்னேறக்கூடாது, இவள் முன்னேறக்கூடாது என்று இதே வேலையோடு திரிகிறான். அவனுக்கு வேலையே இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவன் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்து தவறான பாதையில், உனக்கு மட்டுமல்ல உன் சொந்தத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு அவன் தீய விஷயங்களை தான் செய்கிறான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தெய்வம் நின்று காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. சிலரை அவனுடைய தீய வினை எல்லா விஷயமும் செய்தது. அது நீயே பார்த்தாய். திடீரென்று உன்னுடைய உறவுகளில் சில சறுக்கல்கள், சில பிரச்சனைகள், சில பிரிவுகள், இதெல்லாம் அவன் செய்தது தான். ஆனால் உன் பக்கம் வரும் பொழுது கொஞ்சம் யோசித்து வந்திருக்கணும். ஏனென்றால் சாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான். இப்பொழுது அவன் வேலையே இல்லாமல் எல்லோருக்கும் இது போல செய்கிறான் அல்லவா? அவனுக்கு வேலை வர வேண்டும், அவனுக்கு கஷ்டம் வர வேண்டும் அல்லவா? அவன் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படும் அவனுக்கு தங்கமே இன்பத்தை கொடுக்கலாமா? மற்றவர்கள் அழும் கண்ணீரை பார்த்து கொண்டு அவன் சிரிக்க தயாராக இருக்கிறான். அவனுக்கு இன்பத்தை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதல்லவா? உனக்காக ஏவி விட்ட தீய விஷயத்தை அவன் பக்கமே நான் திருப்பிவிடப் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம்தான். மிக பெரிய ஒரு வினையை அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். ஆனால் நீயோ சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தில் மூழ்கி சந்தோஷமாக இருக்க போகிறான். அவன் செய்தான் பற்றிய தீய வினை அவனுக்கே மிக மிக குழப்பமாகும் நேரம் இது. சின்னது, நம் அழகாகத்தானே எல்லாம் செய்தோம், ஏன் அவன் நன்றாக இருக்கிறான் என்று அவனுக்கு தோன்றும் விஷயத்தை நான் கொண்டு வந்து விடுவேன். அந்த அளவுக்கு நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது எனக்கு அவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு நிமிஷத்திலும் என்னுடைய பிள்ளைகள் எந்தளவு பாதுகாக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த விஷயத்தை பாதுகாக்க வேண்டுமா என்று ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய பிள்ளைகளுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கும் இந்த அப்பா எல்லா விதமான அற்புதத்தையும் செய்து வாழ வைப்பேன். கஷ்டங்கள் வந்தாலும் அதை தூக்கி எரியும் அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளிடம் தெம்பு உள்ளது. ஏனென்றால் அவ்வளவு வழிகளை பார்த்துவிட்டுத்தான் நிற்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவருடைய வாழ்க்கையிலும் சரி, நீ எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எந்த விஷயமெல்லாம் செய்ய வேண்டும் என்று உனக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டேன். அதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காலம் முழுவதும் என்ன கஷ்டமான நிலைமையிலேயே இருப்போம் என்று நினைத்து விட்டாயா? அதெல்லாம் கிடையவே கிடையாது.
கஷ்டத்திற்கு எப்பொழுதும் உனக்கு இடமே கிடையாது. இனி வரும் நாள் ஒவ்வொன்றும் இன்பமே. துன்பம் துன்பம் என்று நினைத்து கொண்டு கலங்கிக் கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்வில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை நிலையாக நான் வைக்கப் போகிறேன். இன்பம் இருந்தால்தான் ஒருவனும் நிம்மதியாகவே இருப்பான். அந்த நிம்மதி மட்டும், அந்த சந்தோஷம் மட்டும் இல்லாமல் போனது என்றால் அவன் வாழ்க்கையை வெறுத்து விடுவான். அந்த மாதிரி தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து விட்டாய். இனிமேல் வரும் காலகட்டங்கள் எல்லாமே அற்புதமாகவே இருக்கும், எல்லாமே சந்தோஷமாகவே இருக்கும். பூரிப்பு அடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீயே திரும்பி பார்க்கும் வகையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. உன்னுடைய சந்தோஷத்தில்தான் உன்னுடைய குடும்பம் அடங்கி உள்ளது. எந்த அளவுக்கு நீ நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாக இருக்கும். பல போராட்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய். ஆனாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தீய விஷயத்தை ஏவி விடத்தான் செய்கிறார்கள். ஆனால் நல்ல நேரம் வந்துவிட்டதல்லவா? அது மட்டுமல்லாமல் உன்னுடைய சாய் உன்னோடு இருக்கிறேன் தானே. உன் பக்கமாக தூக்கி, அதாவது உன்னுடைய பக்கமே வராத அளவுக்கு தூக்கி எறிய போகிறேன் அந்த தீய வினையை. அது அப்படியே அவனுடைய பக்கம் போகப் போகிறது. நம்பிக்கையும் எல்லா விஷயத்திலையும் துணையும் நிச்சயம் உண்டு. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் இன்பமான கட்டங்களாக மாறும் நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு நாளும் எப்பொழுதும் அழுது கொண்டே இல்லாமல் தெளிவாக யோசித்தாலே போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்கும். அம்மா வெளியில் போகும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, தேவையுள்ள விஷயத்தை மட்டுமே யோசியுங்கள். தேவையில்லாத விஷயத்தை பற்றி தயவு செய்து யோசிக்காதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குத்தான் நல்லதல்ல. வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பற்றி யோசித்தால் நல்லது நடக்கும். கெட்ட விஷயத்தை பற்றி யோசித்தால் கெட்டதுதான் நடக்கும். எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய பேச்சை கேளுங்கள். தெய்வம் உங்கள் யாருக்கும் கெட்டது செய்யாது. கெட்டதிலிருந்து விலக்கிதான் விடும். பொறுமையாக இருந்தால் எல்லாமே சிறப்புதான். கஷ்டப்படாதே, கவலைப்படாதே. யோகமானது எங்கும் இல்லை, உன் அருகில் உள்ளது. கெட்ட விஷயத்தை ஓட வைப்பது என்னுடைய கையிலும், நல்ல விஷயத்தை வரவேற்பது உன்னுடைய கையிலும் தான் இருக்கிறது. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு கணமும் வாழ வைக்கப் போவது இந்த சாய்தான். ஓம் சாய்ராம்.